அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மீண்டும் இன்று ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சஹர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமது நிகழ்ச்சியில் மௌலானா உஸ்தாத் முகமது சாலி மன்வி அவர்கள் மற்றும் மௌலானா ஹஃபீஸ் உஸ்தாத் முகமது ஜஃப்ரான் முஹாஜிரி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ரமதான் பிறை 15வது நோன்புக்காக சஹர் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு அருமையான தலைப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். அதாவது மனிதர்கள் உலக வாழ்வுல அவன் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறான், அதை சாதனையா நினைக்கிறான். பெரும்பாலும் மனிதர்கள் தன்னுடைய சாதனையா நினைக்கிறது உலகத்துல பணத்தை மட்டுமே, தன்னுடைய பொருளாதார விஷயங்களை, அதனுடைய வெற்றியை மட்டுமே சாதனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அது இல்லாதவங்க அனைவரும் பிழைக்க தெரியாதவர்கள். இது மாதிரியான பல அவப்பெயர்களை அவர்கள் மீது சுமத்தி அவர்களை இழிவுபடுத்தி, அப்ப உண்மையான சாதனை அப்படின்றது என்ன? இஸ்லாம் இந்த சாதனை அப்படின்றதுக்கு என்ன அளவுகோல் வைத்திருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ். நல்ல அருமையான ஒரு தலைப்பு. உலகத்தில் எது சாதனை என்றால் எது வெற்றி? ஒருத்தர் சாதிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய வாழ்க்கையில அவர் வெற்றி பெற்றுட்டார். வெற்றியைத்தான் நாம் சாதனை என்று சொல்லுவோம். அந்த வெற்றியினுடைய உச்சகட்டத்தை சாதனை என்று சொல்லுவார். நாம் பார்க்கலாம், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் அதிகமானவர்கள், சொல்ல போனால் 99.9% உலகத்தில் பணத்தை, பதவியை சேகரிப்பதுதான் உலகத்தின் வெற்றி என்பதாக அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நினைத்து வைத்திருக்கின்றார். சரி, அதை மாற்ற முடியாது. அதை மாற்ற முடியாது. எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு உறுதிமொழி எடுத்ததை போன்று அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது. எது இருந்த போதிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் உலகத்தை நோக்கமாக வைத்து வாழ்வது தவறில்லை. சரி, ஆனால் முஸ்லிம்களான நாம் நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். சரி, இந்த வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றினால்தான் நிச்சயமாக நாம் சாதனை படைக்க முடியும். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆখিরা. இந்த உலக வாழ்க்கை ஆখিরাவுக்குரிய விளைச்சல் நிலம். நம்ம இங்க சரியான முறையில் நமது பயிரை நாம் விளைச்சல் செய்தால்தான் நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் நாம் அறுவடை செய்ய முடியும். அப்ப நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் விளைச்சலுக்காக பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் பணம், பதவி, வாகனம், வீடு இது மாத்திரம் நாம் உலகத்தினுடைய நோக்கமாக ஆக்கிவிடக் கூடாது. சரி, இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் மூலமாக முழுமையாக பணம் சம்பாதிக்க கூடாது என்ற வார்த்தையை நாம் சொல்லவில்லை. நிச்சயமாக ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு பணம் முக்கியம், அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு வீடு முக்கியம், அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு வாகனம் முக்கியம். இதெல்லாம் நமது வாழ்க்கையினுடைய தேவைகளாக இருக்கிறது, நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது வாழ்க்கையின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாதனமாக பயன்படுத்த வேண்டும். அது அல்லாமல் இதுதான் வாழ்க்கை என்பதாக நினைத்து நாம் வாழக்கூடாது. சரி, இன்று அதிகமானவர்கள் இதுதான் வாழ்க்கை என்பதாக நினைத்து வாழ்வதனால் அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அதிகமான வாகனங்களை வாங்க வேண்டும், ஒரு சொகுசான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று அவர்கள் வாழக்கூடிய அந்த காலத்தை வீணாக்கி விடுகிறார்கள். சரி, இதையெல்லாம் அவர்கள் அடைந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்நாள் இன்னும் குறைவானதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா உலகத்தில் இரவு பகல், ஏழை பணக்காரன் என்பதாக, ஆண் பெண் என்பதாக அனைத்தையுமே இரட்டையாக படைத்துள்ளார். சரி, எனவே நாம் பணத்தை மாத்திரம் நோக்கமாக வைத்து இந்த உலக வாழ்க்கையை நாம் அழித்து விடக்கூடாது. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. சரி, எனவே உலகத்தில் சிலர் எண்ணுகின்றார்கள், பணம் மாத்திரம் கிடைத்தால் நமது வாழ்க்கை வெற்றி என்று எண்ணுகிறார்கள். அதை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் குர்ஆன் எது சாதனை, எது வெற்றி என்று கூறுகிறது என்று நாம் பார்த்தால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை தாண்டி சுவனத்திற்குள் செல்கிறாரோ, நரகத்தில் நுழையாமல் சுவனத்தில் நுழைகின்றாரோ அவர்தான் ஃபகத் ஃபாஸ், வெற்றியாளர் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. மாஷா அல்லாஹ். எனவே இந்த வெற்றிதான் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் இன்று பார்க்கலாம், பணம், பதவி இவைகள் கிடைப்பதை வெற்றியாக மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் உண்மையான வெற்றி பெறுவது நரகத்தை விட்டு சுவனத்தில் செல்லக்கூடிய மனிதராக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். எனவே இந்த சுவனம் செல்வதற்கு அல்லாஹு தஆலா ஒரு மனிதர் இவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், இத்தனை வானகரம் இருந்தால்தான் அவர் சுவனம் செல்ல முடியும்,
இத்தனை வீடு இருந்தால்தான் அவர் சுவனம் செல்ல முடியும் என்பதாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ கிடையாது. ஆனால் ஒரு மனிதர் சுவனம் செல்வதற்கு எது தேவை என்றால் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தமான வாழ்க்கை இருக்க வேண்டும். பொதுவாக இன்று உலகத்தில் ஓடி ஓடி மனிதர்கள் உழைக்கின்றார்கள். நாம் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சது என்ன தெரியுமா? அவன் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்தது, உண்டு கழித்தது, அவன் சாப்பிட்ட உணவுகளும், உடுத்தி கிழிச்சது, அவன் அணிந்த ஆடைகளும், இது அல்லாமல் மற்றவர்களுக்கு அவன் கொடுத்த தர்மங்கள், இது அனைத்தும் தான் அவன் உழைத்ததில், அவன் சேகரித்ததில் அது அவனுக்குரியது. அது அல்லாமல் அவன் எதை சேகரித்தாலும் எதை சம்பாதித்தாலும் நிச்சயமாக அது அவனுடைய மூத்துக்கு பின்னால் அவனுடைய அனந்தரத்துக்கு அது செல்கிறது. அல்லது அவன் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அது அவனுக்கு செல்கிறது. எனவே உலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அது நம்மளுடைய தேவை, நம்மளுடைய தேவைக்கேற்றவாறு நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர இதுதான் வாழ்க்கை என்பதாக நமது வாழ்க்கையை, ஆகிராவினுடைய மறுமையின் வாழ்க்கையை நாம் துளைத்து விடக் கூடாது. சாதனைன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, வாழ்க்கை வசதி, பணம், பொருள் அதிகமா இருக்கிறது தான் சாதனை அல்ல. சரி, சாதனை என்றால் மன நிறைவாக இருப்பதுதான் உண்மையான சாதனை, அதுதான் செல்வம். இதெல்லாம் இருந்தா தானே மன நிறைவே வருது. அதுதான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னு சொன்னா மன நிறைவா இருந்தா போதும். மன நிறைவா இருப்பதற்கு என்ன கருப்பொருள்னு சொன்னா, அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதுல மன நிறைவு கொண்டிருக்க வேண்டும். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக லேசா சொன்னாங்க, பணக்காரன் ஏழை ரெண்டு பேருக்கு விளக்கம் என்னன்னு சொன்னா, எதையெல்லாம் அவன்கிட்ட இருக்குதோ அதை கொண்டு அவன் பொருத்தம் அடைந்து விட்டான் அல்லது ஏற்றுக்கொண்டான், மனநிறைவு பெற்றான் பணக்காரன். இன்னும் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் அவன் ஏழை அப்படின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏழை பணக்காரனுக்கு மத்தியில இப்படி ஒரு அழகான தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நாம் பார்த்தோம்னு சொன்னா, இருக்கிற வீடு, வாகனங்கள், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்னும் வேணும். அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், உங்களுக்கு தான் 60 வயசாச்சுங்களே, 70 வயசாச்சு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டாக்க, இப்ப நான் தேடிட்டேன், எனக்கு தேடிட்டேன், என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு தேடி வைக்கிறேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய இழப்பான வாழ்க்கையை தேடுறாங்க பாருங்க. அப்போ அவர்களுக்கு இந்த பொருளை தேடுறதுக்காக வேண்டி இரவு பகலாக பாடுபடுறாங்க. அதுல எந்த பிரயோஜனத்தை அடைய முடியாம போகுது. கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு வரலையும் பணத்தை தேடுறதுலயும் அதை சேமிக்கிறதுலயும் அதை அதிகமாக பெருக்கிறதுலயுமே காலத்தை கடத்திருக்கிறாங்க. 55 வயசு 60 வயசுல பார்த்தா நோய் அவங்களை வந்து அடையுது. நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி, இன்னொன்னு வாழணுங்கிறதுக்காக வேண்டியும் சேர்த்து வச்ச காசு பூரா மருத்துவமனைக்கு கொண்டு கொடுக்குறாங்க. ஆமா, இதுல இன்னொரு விஷயம், சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா அந்த ஓய்வு பெறக்கூடிய வயதிலேயாவது இபாதத்து பக்கம் திரும்பினா வறுமைக்கான சொத்தை அவங்க சேகரிக்கலாம். ஆனா அந்த சொத்தை மறந்துட்டு சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துனால நாளை பின்ன அந்த சந்ததிகள் இவருக்காக ஆகிரத்துக்கு ஒரு துவா கூட செய்ய முடியாத நிலைமையில பரிதாபமான அவல நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. அப்போ முற்பாதி திருமணம் முடிச்சதுல இருந்து 40-50 வயதுலயும் பணக்காசு சேர்க்கறதுலயும், வீடு வாங்குறதுலயும், பேங்க் பேலன்ஸ் அதிகமா பாக்குறதுலயுமே முயற்சி பண்ணாங்க. பிற்பாதியை பார்த்தோம்னு சொன்னா, தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய சேர்த்த பொருளை கொண்டு போய் மருத்துவமனை கொடுக்கறாங்க, மாறிடுறாங்க. அப்ப என்ன சிந்தனை வருதுன்னா, நல்ல வேலை காசு பண்ணும் சொத்து எல்லாம் சேர்த்து வச்சிருந்தனால இப்ப செலவு பண்ண முடியல, இல்லன்னா நான் செலவு பண்றேங்கிறாங்க மருத்துவமனைக்கு, இல்லன்னா நான் என்ன செஞ்சேன் செத்து போயிருப்பேன்னு சொல்லி அவங்களே பேசிக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அந்த பணக்காசை சேர்த்து பாக்குறதுக்காக வேண்டி இரவு தூக்கம் இல்லாம, ஓய்வு இல்லாம, நேரா நேரத்திற்கு சாப்பிடாம, நேரா நேரத்திற்கு மனைவி மக்களை அளவலாய் பேச முடியாம, உறவுக்காரர்களுடைய இன்ப துன்பங்களில் ஈடுபடாம தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் பணங்காசு தேடுறதையே நோக்கமா அலைஞ்சாங்களே, அதனுடைய பிரதிபலன் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு நோயாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மருத்துவமனையில் பல மாதங்களாக, பல நாட்களாக படுத்து கிடக்கிற உற்பத்தி ஆயிடுது. இதை அவர்களே காசு கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு காசை தேடி இப்ப காசை கொடுத்து திருப்பி வாழ்க்கையை தேடுறதுக்கான கஷ்டப்படுறாங்க. இந்த நிலையெல்லாம் சாதனை அல்ல. சாதனைன்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலையும் அவன் கொடுத்த உடல் நலத்திலையும் வாழ்பவர்கள் தான் சாதனை படைத்தவர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, துன்யாவிலிருந்து உனக்கு கொடுத்த பங்கை மறந்துடாதேங்கறான். சரி, உலகத்துல கொடுத்த பங்கு என்ன? அவன் ஹயாத்தை கொடுத்திருக்கான், உடல் நலத்தை கொடுத்திருக்கான். உடல் நலத்தை யாரும் தர முடியாது. உடல் நலம் சொன்ன உதாரணத்திற்கு, ஒவ்வொரு நாளும் பசி எடுக்குது, உணவும் சாப்பிடுறோம், அது ஜீரணமாகுது. அது ஜீரணமானது மட்டுமல்லாம உடலுடைய கழிவு பொருளை அதே வெளியாக்குது. இந்த ஒரு நேமத்துக்கு துனியாவில் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை நாம சுக்குர் செஞ்சு முடியவே முடியாது. அவ்வளவு பெரிய நேமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான், துனியாவில் உள்ள பங்கு.
அதுக்கு அடுத்ததா நான் உடுத்தக்கூடிய ஆடைகளை, நல்ல ஆடைகளை உடுத்துவதற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதையும் வாங்கி உடுத்துறோம். ஆமா. அதே அடுத்ததாக பார்த்தோம் சொன்னா நல்ல உறக்கம் துனியாவில கிடைக்குது. இந்த துனியாவில கிடைச்ச பங்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கிறதோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, உன்னை தடை செய்யவில்லை, மறந்துடாதங்கிறான். தேடி எடுத்துக்கோ. ஆனால் தேடி எடுக்கிறது, தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு அதுல வாழ்ந்தால்தான் நிம்மதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து நம்முடைய நிலையை நாம் சொல்லிக் கொடுக்குது. இல்லாம நாம் இருந்தால் வேறும் இல்லாமல் ஆகிவிடும். சரிங்க சார், இன்ஷா அல்லாஹ் ஒரு இடைவெளி பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம். எத்தனை செல்வங்கள் இருந்தால் என்ன, அவை அத்தனையும் ஒரு நாளில் மறைந்தோடுமே. எத்தனை செல்வங்கள் இருந்தால் என்ன, அவை அத்தனையும் ஒரு நாளில் மறைந்தோடுமே. இத்தனை நாட்கிடையில் வாழ்ந்தென்ன மனிதா, இத்தனை நாட்கிடையில் வாழ்ந்தென்ன மனிதா, இறைவனை இறைஞ்சிக் கொள்ள நினைவில்லையா, அந்த ஏகனின் கருணை பெற மனமில்லையா. மண்ணில் மறையும் உடம்போ நீ மறுமையில் நலம் பெற விரும்போ, மண்ணில் மறையும் உடம்போ நீ மறுமையில் நலம் பெற விரும்போ. எத்தனை செல்வங்கள் இருந்தால் என்ன, அவை அத்தனையும் ஒரு நாளில் மறைந்தோடுமே. எண்ணத்தில் ஆணவம் கொள்ளாதே, நீ ஏற்றம் கொண்டதை மறவாதே. எண்ணத்தில் ஆணவம் கொள்ளாதே, நீ ஏற்றம் கொண்டதை மறவாதே. இல்லை இல்லை என்று சொல்லாதே, இல்லை இல்லை என்று சொல்லாதே. வாழ்வில் இல்லாதவனை இகழாதே, நீதி நேர்மை வழி தவறாதே. நல்ல நிகரற்ற இறைநெறி மறக்காதே, நிகரற்ற இறைநெறி மறக்காதே. மண்ணில் மறையும் உடம்பு நீ மறுமையில் நலம் பெற விரும்பு, மண்ணில் மறையும் உடம்பு நீ மறுமையில் நலம் பெற விரும்பு. எத்தனை செல்வங்கள் இருந்தால் என்ன, அவை அத்தனையும் ஒரு நாளில் மறைந்தோடுமே. பெற்றோர் உள்ளம் குளிர்ந்திடவை அவர் புகழ்ந்துரை வாழ்த்திட வழிவகை செய். பெற்றோர் உள்ளம் குளிர்ந்திடவை அவர் புகழ்ந்துரை வாழ்த்திட வழிவகை செய். கற்றோரிடத்தில் கண்ணியத்தை, கற்றோரிடத்தில் கண்ணியத்தை பெற கனிவுடன் அளவிடு காலத்தை வெல்ல. நல்லவையெல்லாம் நினைவு கொள்வல்ல நாயனின் அருளால் உயர்ந்து நில், நாயனின் அருளால் உயர்ந்து நில். மண்ணில் மறையும் உடம்பு நீ மறுமையில் நலம் பெற விரும்பு, மண்ணில் மறையும் உடம்பு நீ
எத்தனை செல்வங்கள் இருந்தால் என்ன, அவை அத்தனையும் ஒரு நாளில் மறைந்தோடுமே. கொள்ளாதே, எந்த மனங்களும் புண்படச் செய்யாதே. தானென்றாகந்தை கொள்ளாதே, எந்த மனங்களும் புண்படச் செய்யாதே. இருமாப்புடனே பேசாதே, இருமாப்புடனே பேசாதே. இதனாலே இடர்களை சுமக்காதே. எல்லா வளமும் இகந்தனிலே பெற அல்லாவை நாளும் தொழுவாயே, அல்லாவை நாளும் தொழுவாயே. மண்ணில் மறையும் உடம்பு நீ மறுமையில் நலம் பெற விரும்பு. மண்ணில் மறையும் உடம்பு நீ மறுமையில் நலம் பெற விரும்பு. எத்தனை செல்வங்கள் இருந்தால் என்ன, அவை அத்தனையும் ஒரு நாளில் மறைந்தோடுமே. இத்தனை நாட்கிடையில் வாழ்ந்தென்ன மனிதன், இறைவனை இறைந்து கொள்ள நினைவில்லையா? அந்த ஏகனின் கருணை பெற மனமில்லையா? மண்ணில் மறையும் உடம்பு நீ மறுமையில் நலம் பெற விரும்பு. மண்ணில் மறையும் உடம்பு நீ மறுமையில் நலம் பெற விரும்பு. எத்தனை செல்வங்கள் இருந்தால் என்ன, அவை அத்தனையும் ஒரு நாளில் மறைந்தோடுமே. அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சஹர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கின்றோம். இன்று எது சாதனை அப்படின்ற தலைப்பு கீழே அருமையான சில விஷயங்களை நம்ம நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு வரோம். சற்று முன்பு உஸ்தாத் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு அருமையான விஷயம். உலகம் அப்படின்றது இரண்டு இரண்டாக ஜோடியாக படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்றத அல்லாஹ் கேலி செய்யறதுக்கோ கிண்டல் செய்யறதுக்கோ படைக்கல. இரவு அப்படின்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஏற்றத்தாழ்வுன்றது கிடையாது. இதனுடைய ஜோடி இது. இரவு அப்படின்னா பகல்னு ஒண்ணு இருக்கணும். இல்லைன்னா வெறும் இரவாவே இருந்தா எப்ப நம்ம வேலைக்கு போறது, எப்ப மற்ற விஷயங்களை பார்க்கறது. அதே வெறும் பகலா இருந்தா எப்ப நம்ம ஓய்வு எடுக்கிறது. அது மாதிரி ஏழை பணக்காரன் இது மாதிரியான ஒரு சீரான ஒரு நிலையை உலகத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சீரமைப்பை பயன்படுத்தி தான் மக்கள் கேலி பண்றாங்க, மத்தவங்களை கிண்டல் பண்றாங்க, மத்தவங்களை இழிவா பாக்குறாங்க. அவன் சோம்பேறியா இருக்கிறனாலதான் ஏழையா இருக்கிறான், பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நினைக்க மாட்டாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் வீட்டுல உட்காந்துக்கிட்டே பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்ப ரிஸ்கி கொடுக்கறது யார்? சில பேரு படுக்கையில இருந்தாலும் பணம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க, கடினமா உழைக்காத, ஒர்க் ஸ்மார்ட் அப்படின்னு பணம் வர்றதுக்கு எளிய முறை. இப்பெல்லாம் அந்த மாதிரி சிந்தனைக்கு போயிடும். இதெல்லாம் உழைப்பு அப்படின்றது கடினமா வேர்வை சிந்தி அப்படியான ஒரு உழைப்பு இருந்துச்சு. இப்ப உழைப்பு உடல் அளவு இல்ல, சிந்தனை அளவான ஒரு உழைப்பு. அதன் மூலம் பணத்தை எப்படி ஈட்டுவது, அப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏளனப்படுத்தும் போது, கேலி செய்யும் போது அந்த இறைவனோட படைப்பையே கேலி பண்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இறைவனுடைய நியதியை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த தக்தீரை நம்ம இழிவுபடுத்துறதுனால இறைவனையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கே போயிருது. அப்ப இந்த உண்மையான சாதனை அப்படின்றது இவருடைய அந்த பொருளாதார பணத்திரளவுல இல்லாம அவருடைய அஹ்லா அப்படின்ற அடிப்படையில அங்க தோத்து போயிருது இல்லையா? இதை பற்றி இஸ்லாம் என்ன கூறுது? அல்ஹம்துலில்லாஹ், நாம் சிறந்த ஒரு தலைப்பில் பேசிக் கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கலாம், மனிதர்களுக்கு மத்தியில் அதிகமான பொறாமைகள் ஏற்பட்டிருக்கிறது. சரி, எதனால் இந்த பொறாமை என்றால், மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு வசதிகள், பொருளாதார வசதிகள், வாகன வசதிகள், இதை வைத்து நாம் பொறாமைப்படுகிறோம். இந்த பொறாமையினுடைய விளைவு என்னென்றால், சில நேரங்களில் நம்மை ஏமாற்றத்தில் கொண்டு சேர்க்கிறது. சரி, உண்மையில் ஒரு மனிதன் எதன் மீது பொறாமை கொள்ள வேண்டும் என்றால், மற்றவர்களுடைய அமல் இபாதத்தில் பொறாமை கொள்ள வேண்டும். சரி, இவர் 5 நேரமும் சரியாக முதல் சஃபில் இமாம் ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்றால் பொறாமை என்றால் அவரை
தொலை விடாமல் ஆக்குவதல்ல பொறாமை. ஒன்னு அப்படி இருக்குது, அவரை தொலை விடாம ஏதாவது பண்ணி அவருக்கு பேச்சை கொடுத்து அப்படியே வேற ரூட்ல கூட்டிட்டு போறது, அது அல்ல. பொறாமை என்றால் அவர் இதை செய்கிறார் என்றால் அதை போன்று நான் செய்ய வேண்டும் அல்லது அதை விட சிறந்த முறையில் நானும் அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வர வேண்டும். சரி. பொதுவாக இன்று உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அது மொபைலாக இருக்கலாம், கணனியாக, கம்ப்யூட்டராக இருக்கலாம். அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்துவிட்டு அந்த பொருளை மற்றவர்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யும் பொழுது, விளம்பரப்படுத்தும் பொழுது அதனுடைய நன்மைகளை என்று கூறுகிறார்கள். இதை நீங்கள் வாங்கினால் இதன் மூலமாக இவ்வளவு பிரயோசனத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும், இதை வாங்கினால் உங்களுடைய வேலையை இலகுபடுத்த முடியும் என்று அதனுடைய நன்மைகளை கூறுகிறார்கள். ஆனால் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம், இந்த முழு உலகத்தையும் ஒருவன் தான் தயார் செய்தான். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் இந்த முழு உலகத்தையும் தயார் செய்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தை தயார் செய்தவன் இந்த உலகத்தினுடைய பெருமதியை குர்ஆனில் எப்படி கூறுகிறான்? படைத்தவன் எப்பொழுதுமே ஒரு பொருளை உற்பத்தி செய்தவர் அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அதனுடைய குறையை கூறவே மாட்டார், அதனுடைய நலவுகளை மாத்திரம்தான் அவர் கூறுவார். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடியது என்பதாக சொல்கிறார். இந்த உலகம் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறார். எனவே பொதுவாக ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவருடன் 3 விஷயங்கள் பின்துயர்கிறது. முதலாவது அவருடைய பணம், இரண்டாவது அவருடைய குடும்பம், மூன்றாவது அவருடைய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3 விஷயத்தில் முதலாவது பணம். இந்த உலகத்தில் மனிதன் அதிகமான கால நேரத்தை செலவு செய்வது பணத்துக்காக வேண்டிதான். எனவே முதலாவது ஒரு மனிதன் மௌத்தாகியதற்கு பிறகு அவனை விட்டு முதலாவது விரண்டோடுவதும் பணம் தான். இது நாம் எதற்காக வேண்டி அதிகமான நேரத்தை கொடுக்கிறோமோ அதுதான் முதலாவது விரண்டோடுகிறது. ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்து பூராக அவருடைய அனந்தரத்துக்கு சேருகிறது, அல்லது யாருக்காவது அவர் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த கடனாளிக்கு சேர்கிறது. இரண்டாவதாக நாம் அதிகமான நேரம் கொடுப்பது நமது குடும்பத்துக்காக வேண்டி கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தார்கள் கபரு வரைக்கும் வருவார்கள், அடக்கம் செய்யும் வரைக்கும் அவர்கள் வருவார்கள். எனவே அதற்கு நாம் இரண்டாவதாக அதிகமான நேரம் கொடுக்கிறோம். மூன்றாவதாக நாம் மிக குறைவாக நேரம் கொடுக்கக்கூடியது நம்முடைய அமலுக்கு கொடுக்கிறோம். அமல்களுக்கு நாம் இன்று குறைவான நேரம் கொடுக்கிறோம். ஆனால் சுவனம் வரைக்கும் பாதுகாப்பாக வந்து எம்மை சுவனம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடியது அமலாக இருக்கிறது. எனவே நாம் யோசிக்க வேண்டும், இப்பொழுது எதற்கு நாம் அதிகமான நேரம் கொடுக்க வேண்டும்? பணத்துக்கு அதிகமான நேரம் கொடுக்க வேண்டுமா, அமலுக்கு அதிகமான நேரம் கொடுக்க வேண்டுமா? உடனடியாக நம்மை விட்டு பிரியக்கூடியதற்கு நாம் அதிகமான நேரம் கொடுக்க வேண்டுமா, சுவனம் வரைக்கும் நம்மோடு வரக்கூடிய ஒன்றுக்கு நாம் அதிகமான நேரம் கொடுக்க வேண்டுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் சாதனை என்பது நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை சரிவர அடைந்து கொள்வதுதான் உலகத்தின் சாதனையாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு பரதேசியை போன்று வாழு. அவ் ஆபிரி சபீலின், அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று, ஒரு பயணியை போன்று நீ வாழு. இப்ப நாம் உதாரணமாக ஒரு பயணம் செய்கிறோம், உதாரணமாக நாம் பிணைக்கு செல்கிறோம். ஆனால் அங்கு சென்று நாம் திரும்பி வரும் வரைக்கும் நமக்கு எதுவும் சொந்தம் கிடையாது. நாம் தங்கக்கூடிய இடமாக இருக்கலாம், நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம், நாம் இருக்கக்கூடிய அந்த வாகனமாக இருக்கலாம், எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. நம்முடைய ஒரு பயணத்துக்கு நாம் அதை பாவிக்கிறோம். இதே போன்றுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு வந்தோம். இப்பொழுது நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நாம் செல்ல இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பயணத்தின் முடிவாக இருக்கிறது. எனவே இந்த பயணத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் கூறிய பிரகாரம், நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நமது வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் உலகத்தின் சாதனையாக மாறுகிறது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்துல சாதனை படைச்சிட்டேன், நான் நினைத்தது சாதித்து விட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அழகா சொல்லிட்டான், அந்த உலக வாழ்க்கையை பத்தி வீண் விளையாட்டுட்டான், லைவும் லஹுன்ட்டான்.
இந்த உலகம் வாழ்க்கைய வீண் விளையாட்டு, அதே நேரத்தில் இன்னும் அலங்காரத்தை தான் ஆசைப்படுறாங்க. மூணாவதாக அடுத்தது சொல்றான், உங்களுக்கு மத்தியில பொருள்களையும் பிள்ளைகள் அதிகமா இருப்பதை பத்தி பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, யாரிடத்து அதிகமா பிள்ளைகள் இருக்கிறோ அவங்களையும், யாரிடத்துல பொருளாதாரத்துறை மேம்பாடு கண்டிருக்கிறாரு அவர்களையும் பார்த்து சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சற்று முன் உஸ்தாத் சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைகளாலையும் அந்த பொருளாலையும் தான் அவர்கள் சோதனை ஏற்படும். எந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கினார்களோ அவர்களாலையும், எந்த பணங்காசுகளை தேடி சேர்த்து வைத்தார்களோ, இந்த ரெண்டும் தான் அவர்களுக்கு பின்னால் சோதனையாக மாறும் என்பது இன்னைக்கு அனுபவபூர்வமான பாடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்துறையை பங்கு போடுறதுக்காக வேண்டி பிள்ளைகளே தன்னுடைய பெற்றோர்களை கொலை செய்கின்ற நிலையெல்லாம் உருவாகின்ற காட்சியை பார்க்கிறோம் இன்னைக்கு. ஒன்று. அதற்கு அடுத்ததா, என்னைக்கு நம்ம பெற்றோர்கள் நம்ம விட்டு போவாங்க, நம்ம பங்கு இந்த சொத்துக்களை பங்கு போடலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் உருவாகுது. அப்போ இந்த ரெண்டும் தான் அவர்களுக்கு மத்தியில ஆசையாக தேடினாங்க. அந்த ரெண்டும் தான் அவர்கள் சோதனையா மாறுது, சாதனை அல்ல அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். சரி, சாதனை என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னதோ அதை மட்டும் செய்தால்தான். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு குப்பை மேட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. சரி, உலகத்தை உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி குப்பை மேட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. என்ன உலகத்தை காட்டுறேன்னு சொல்லி குப்பை மேட்டுக்கு ரசூல் அழைச்சிட்டு வராங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா பின்னாலேயே போய் நின்றாங்க. அங்க போய் பார்த்தா மண்டை ஓடுகள், எலும்புகள் குவிஞ்சு கிடக்குது. சரி, கிழிந்த துணிகள் அங்க குப்பையா கிடக்குது. சரி, கழித்து வச்ச மலம் ஜலங்கள் அங்க குப்பையில் மேட்ல கிடக்குது. சரி. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூ ஹுரைரா தோ பார், இந்த மண்டை ஓடு கிடக்குது இல்ல, இந்த மண்டையில எவ்வளவு பேர் பெருமையும் ஆசையும் அவர்களுக்கு என்னென்ன சிந்தனை இருந்ததோ அந்த மண்டைகள் எல்லாம் குப்பையில் கிடக்கிறது. இந்த பார், கிழிந்த துணிகள், கர்வமாக நான் யார் தெரியுமா என்று ஆடைகள் அணிந்து கொண்டு தன்னுடைய பெருமையையும் தன்னுடைய கர்வத்தையும் காட்டுவதற்காக அணிந்து வந்த துணிகள் எல்லாம் இன்னைக்கு குப்பையில கிடக்கிறது. சரி, சுவையாக சமைத்து சுவையாக சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் இன்னைக்கு மலமாக கிடைக்கிறது. இதுதான் உலகம் அபூ ஹுரைரா, உலக வாழ்க்கை இதுதான் சொன்னாங்க. உலக வாழ்க்கை என்பது சாதனை அல்ல, சோதனை தான். இந்த சோதனை களத்தை நாம் சரியாக செய்தால் சாதனை படைத்தவர்களாக சொர்க்கத்துக்கு போலாம். சரி, சாதனை என்பது சொர்க்கத்துக்கு தான் நாம். அந்த சாதனை உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போய் சொர்க்கத்தை அடைவதுதான் நமக்கு நோக்கமாக இருந்தால், இந்த உலகத்தில் சில கஷ்டங்களும் சில துன்பங்களும் ஏற்படத்தான் செய்யும். அதை நாம் வெற்றி கண்டால் தான் சாதனை படைத்தவர்களாக சொர்க்கத்துக்கு போகலாம். சரி, இந்த ரமதான் மாசத்துல கிடைத்த நல்ல பங்கு, நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான நேரங்கள் கிடைத்திருக்கிறது. இரவு நேரத்திலே குர்ஆன் ஓதுதல், பகல் நேரத்திலே குர்ஆன் ஓதுதல், தராவீஹ் போன்ற தொழுகை தொழுதல், தான தர்மங்களை வழங்குதல், நல்ல திக்ரில் ஈடுபாடு கொள்ளுதல். இந்த ஒரு மாத காலங்கள் நாம் இந்த இப்படியான அமல்களை செய்வதால் இதிலேயாவது நாம் சாதனை படைப்பதற்குண்டான வழியை தேடிக் கொள்ளலாம். இப்படி தேடுவதால் ஆகிரத்தில் துனியாவை பெறுவதற்குண்டான வழி கிடைத்திருக்கிறது. உதாரணத்திற்கு இப்போது நாம் கடை தெருவுகளில் பார்க்கலாம். வியாபாரம் என்று சொல்லுகிற பொழுது மலிவு விற்பனை அப்படின்னு சொல்லி பெருநாளுக்கு வியாபாரம் சொல்வார்கள். அப்ப அந்த 12 மாதங்கள், ஒரு மாதத்தை காத்திருக்கிறாங்க பெருநாளுக்காக வேண்டி. அந்த ஒரு மாத காலங்கள் என்ன செய்யறாங்க, 11 மாதங்கள் செய்யாத வியாபாரத்தை அந்த ஒரு மாதத்தில் வியாபாரம் செய்து சாதனை படைக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும், நல்லமல் செய்யணும். 11 மாதங்களை விட அதிகமாக இந்த ஒரு மாத காலத்தில் அதிகமான அமல்களை செய்து சாதனை படைத்தவர்களால் சொர்க்கத்துக்கு உண்டான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த நிகழ்ச்சியில நாம் சாதனை என்ற தலைப்பை எல்லாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரத்தில் நமக்கு இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடியவர்கள் இந்த ஒரு மாத காலத்தையாவது நல்லமல் செய்து சாதனை படைத்தவர்களாக சென்றால் சொர்க்கம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அருமையான முறையில எது சாதனை அப்படின்ற தலைப்பின் கீழே அருமையான பல செய்திகளை கூறிய மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சஹ்ரசனி என்ற நிகழ்ச்சியில் எது சாதனை என்ற தலைப்பின் கீழ் அருமையான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்கள் மௌலானா உஸ்தாத் முகமது சாலே மன்பி அவர்கள் மற்றும் மௌலானா ஹஃபீஸ் உஸ்தாத் முகமது ஜஃப்ரான் முஹாஜிரி அவர்கள். அதாவது பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சாதிப்பவர்கள் போதிப்பதில்லை, போதிப்பவர்கள் சாதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. இது உலக அளவுல உள்ள ஒரு சாதனையை குறிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஆனா நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு முன் உதாரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரியாத சாதனை கிடையாது, அவர்கள் செய்யாத போதனையும் கிடையாது. ஆக இதை நாம் பற்றி பிடிப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் உண்மையான சாதனை எது என்ற சாதனையை வெற்றிகரமாக பெறக்கூடிய சிறப்பான பாக்கியவான்களாக திகழ முடியும்.
அது போன்ற பாக்கியத்தை எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரான் ஜாக்கிம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக அல்லாஹ்விற்காக நாளை நோர்க்க நியத்து செய்கிறேன். இடம்பெற்றது ரமதான் சிறப்பு நிகழ்ச்சி சஹர் சிந்தனை.